Welcome students. So in exercise 12.2 la question number 4 பார்க்கலாம். So a manufacturer produces nuts and bolts. It takes 1 hours of work on machine A and 3 hours on machine B to produce a package of nuts ன்னு சொல்றாங்க. So ஒரு manufacturer nuts and bolts produce பண்றாங்க. So அதில் machine A தனியாக இருக்குது, machine B தனியாக இருக்குது. So machine A ஒர்க் பண்ணுறதுக்கு 1 hour தேவைப்படுது, machine B ஒர்க் பண்ணுறதுக்கு 3 hours தேவைப்படுது. எதுக்கு? to package of nuts. It takes 3 hours on machine A and 1 hours on machine B to produce a package of bolt. So bolts produce பண்ணுறதுக்கு machine A ல 3 ஹவர்ஸும் machine B ல 1 ஹவர்ஸும் தேவைப்படுது. So he earns a profit of rupees 17.50 per package on nuts and rupees 7 per package on bolt. So nutsக்கு 17.50 ப்ராஃபிட்டும் போல்ட்டுக்கு rupees 7 ப்ராஃபிட்டும் கிடைக்குது. ஸோ எவ்வளோ பேக்கேஜ் should be earned to produce maximum is profit. இன்கேஸ் எவ்வளோ அட் த மோஸ்ட் 12 ஹவர்ஸ் எப்படி மேக்ஸிமம் 12 ஹவர்ஸாக ஒர்க் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டின். ஸோ இது எல்லாமே நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறது எல்லாமே தனித்தனியாக இப்போ ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வருங்க, லெட் த மேனுஃபேக்சர் ப்ரொடியூசர்ஸ் எக்ஸ் நெட்ஸ் அண்ட் ஒய் போல்ட்ஸ். ஸோ இதுதான் நமக்கு தேவை. ஸோ எக்ஸ் நெட் அண்ட் ஒய் போல்ட்ஸ்னு எழுதிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராடக்ட், ஒன்று நட், ஒன்று போல்ட் ஒன்று. ஸோ அப்போ அது நட்ஸுன்றது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், போல்ட்ஸுன்றது ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு மெஷின் ஏ. ஸோ மெஷின் ஏல 1 hours and 3 hours on machine B. எதுக்காக? நட்ஸுக்காக. ஸோ 1 hour on machine A 1x, 3 hours on machine B 3x. ஸோ நெக்ஸ்ட் போல்ட்ஸ். போல்ட்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 hours on machine A and 1 hours on machine B. ஸோ 3 hours on machine A, 1 hours on machine B. ஸோ ப்ராஃபிட்டு நட்ஸுக்கு 17.50x, போல்ட்ஸுக்கு 7. ஸோ 7y. ஸோ இது எல்லாத்தையுமே முதல்ல ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு டோட்டல் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதுக்கு x plus 3y, ஸோ 3x plus y, ஸோ இதுக்கு 17.50 plus 7y. ஸோ மெஷின்ஸ் ஆப்ரேட்ஸ் அட் த மோஸ்ட் 12 hours per day. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ தான் அவைலபிலிட்டி? 12 hours. எதுக்கு? மோத் மெஷின் ஏக்கும் மெஷின் பிக்கும் ரெண்டுக்குமே உங்களுக்கு என்ன தான் 12 hours தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் எல்லா சம் போடுற மாதிரி தான் கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஈக்குவேஷன் என்ன வருது? ப்ராஃபிட் மேக்ஸிமம் z equal to 17.5x plus 7y to maximum, first equation. Are subject to constant என்னென்ன equation? x plus 3y less than or equal to 12. அப்போனா என்ன மீனிங்னா உங்களுக்கு மேக்ஸிமமே 12 தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அட் த மோஸ்ட் அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் 12 hours தான் இருக்கணும். ஸோ less than or equal to 12. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 3x plus y less than or equal to 12. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டுத்துக்கும் கிராஃப் பட போகிறோம். ஸோ x plus 3y equal to 12க்கும் நெக்ஸ்ட்டு 3x plus y equal to 12க்கும் கிராஃப் பண்ணுறோம். ஸோ எப்பயும் போல் இந்த இடத்துல 0, அகெயின் இங்கே ஒய்யோட வேல்யூ 0, எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0. ஸோ எக்ஸோட வேல்யூ 0 பண்ணும்போது ஸோ 3y ஈக்குவல் டு 12னா ஒய்யோட வேல்யூ 4னு கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ 0 பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 12னு கிடச்சிரும். ஸோ 2 பாயிண்ட் கிராஃப் கிடச்சிச்சு. ஸோ புட் 0 இன் இன்இக்வாலிட்டி. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3y லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12னா 0 சப்ஸ்டியூட் பண்ணால் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12. ஸோ ட்ரூ. ஸோ ஆஃப் பிளேன் டுவர்ட்ஸ் ஆரிஜின். நெக்ஸ்ட் கிராஃப் பாருங்கள், 3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12. ஸோ எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0. எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் ஈக்குவல் டு 12 மட்டும் கிடைக்கும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 3x ஈக்குவல் டு 12. ஸோ எக்ஸோட வேல்யூ 4 கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே அந்த கான்செப்ட் தெரியும் நினைக்கிறேன். இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துக்கணும், மீ ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். இது ரெண்டையும் எடுத்துக்கணும், மீ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். சேம் 0,0 இன்இக்வாலிட்டி. ஸோ 3x ப்ளஸ் ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12. ஸோ இங்கே 0 வந்துடும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12. ஸோ ட்ரூ. ஸோ ஆஃப் பிளேன் இஸ் டுவர்ட்ஸ் ஆரிஜின். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கிராஃப் பிளாட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 0,4 இங்கே பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட்டு 12,0. ஸோ இங்கே பாயிண்ட். ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ இதுதான் என்னோட ஈக்குவேஷன், எக்ஸ் ப்ளஸ் 3y லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12. ஸோ நெக்ஸ்ட்டு 0,12 4,0. ஓகே. ஸோ 0,12 4,0ன்னு வரும். ஓகே. ஸோ 0,12 கிராஃப் இங்கே வரும். ஓகே. ஸோ நான் மாற்றி போட்டிருக்கேன். ஸோ கிராஃப் உங்களுக்கு எப்படி வரும்னா, ஸோ 0,12ன்னது கிராஃப் இப்படி வரும். சரிங்களா? ஸோ 0,12 4,0. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் மீட்டிங் பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ இது நம்ம எலிமினேஷன் மெத்தட்லையும் போடலாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ எந்த ரெண்டு ஈக்குவேஷன், ஒன்று 3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12, இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 12. ஸோ அதனால் செகண்ட் ஈக்குவேஷன் இது எடுத்திருக்கேன். ஸோ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நான் எக்ஸ் கேன்சல் பண்ண முடியும். ஸோ 3x ப்ளஸ் 9y ஸோ ஈக்குவல் டு 36. தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன், 3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12. ஸோ டேரெக்டாக கேன்சல் பண்ணால்
8y ஈக்குவல் டு 24, ஒய்யோட வேல்யூ 3. ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ 3 எடுத்து ஏதாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 12. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 ஒய்யோட வேல்யூ 3ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 12. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 12னா எக்ஸோட வேல்யூ 3 கிடைக்கும். ஸோ அப்போ மீட்டிங் பாயிண்ட் என்னது? இது ரெண்டுத்துக்கும் எனக்கு ஒன்று எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 3. ஸோ இந்த பாயிண்ட் தான் அது. ஸோ ரெண்டுமே எனக்கு டுவர்ட்ஸ் ஆரிஜின்றதுனால இந்த பாயிண்ட்டும் மீட் ஆகிற இடம் எனக்கு எங்கே தான்? ஸோ இந்த பாயிண்ட். ஸோ இதுதான் டுவர்ட்ஸ் ஆரிஜின். ஸோ இப்போ கிராஃப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து கார்னர் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 4,0. ஸோ நெக்ஸ்ட்டு 3,3. ஸோ தேர்டு 4,0. இந்த 3 பாயிண்ட்டு கார்னர் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ கவனிங்க. ஸோ 0,0 நடக்கும்போது ஜென்ரலாகவே நமக்கு 0 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 4,0, 3,3, 0,4 இந்த 3 பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். ஓகே. ஸோ 4,0 இங்கே கவனிங்க. 4,0. ஸோ 3,3 இந்த இடத்துல சி பாயிண்ட் வந்து 0,4. ஓகே. ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் நமக்கு கிடச்சிருக்கு கார்னர் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். z ஈக்குவல் டு 17.5x ப்ளஸ் 7y இதுதான் நம்ம மேக்ஸிமம் பண்ணணும். ஸோ ஏவோட எக்ஸோட வேல்யூ 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 17 கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 3 ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 73.5 கிடைக்குது. ஸோ இது 52.5 ப்ளஸ் 21 73.5 கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது z வந்து எனக்கு 28 கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ 73.5 தான் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் z இஸ் 73.5 அட் எந்த வேல்யூவில்? B 3,3. ஸோ அப்போ என்ன மீனிங் எனக்கு? 3 பேக்கேஜ் ஆஃப் நட்ஸ் and 3 package of bolts should be produced each day to get a maximum profit of rupees எவ்வளோ? 73.5 மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு 3 package of நட்டும் 3 package of boltsம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ வேர்ட் ப்ராப்ளம் கிளியராக படிச்சுட்டு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோனாவே அதுக்கப்புறம் பேசிக் ப்ராப்ளம் மாதிரி தான் கிராஃப் போடணும். ஸோ கிராஃப் போட்டு கார்னர் பாயிண்ட்ஸ் எழுதிட்டு மேக்ஸிமம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா மினிமம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா செக் பண்ணணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 5th கொஸ்டின். ஸோ 5th கொஸ்டின். ஸோ 5th கொஸ்டின் கொஞ்சம் கொஷின்ஸ் தான் பெருசாக இருக்கும். பட் அது கிளியராக நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கவனிங்க. ஸோ எ ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சர்ஸ் 2 types ஆஃப் ஸ்க்ரூஸ். ஸோ 2 types ஆஃப் ஸ்க்ரூஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒன்று A அண்ட் B. ஈச் டைப் ஆஃப் ஸ்க்ரூ ரெக்வயர்ஸ் த யூஸ் ஆஃப் 2 machines and an automated and an hand operated. ஸோ ரெண்டுத்துக்குமே நமக்கு என்ன தேவைப்படுது? ஆட்டோமேட்டிக்கும் தேவைப்படுது, ஹேண்ட் ஆப்ரேட்டரும் தேவைப்படுது. ஸோ 4 minutes ஆன் ஆட்டோமேட்டிக் அண்ட் 6 minutes ஆன் ஹேண்ட் ஆப்ரேட்டட். ஓகே. ஆட்டோமேட்டிக்கு 4 minutes, hand operatedக்கு 6 to manufacture a package of screw A, while it takes 6 minutes on automatic and 3 minutes on handcraft operated machines to manufacture a package of screw B. So each machine is available என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், at most 4 hours, மேக்ஸிமமே 4 hours தான். அப்போ less than or equal to வரும். ஓகே. அட்லீஸ்ட் அப்படின்னா greater than or equal to, at mostனா less than or equal to. So the manufacturer can sell a package of screw A at a profit of rupees 7. So screw B at a profit of rupees 10. So assuming that he can sell the screws and manufacture, how many package of each type should the factory owner produce in a day in order to maximize his profit? Determine maximum profit கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே தனித்தனியாக முதல்ல இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். let the manufacturer produces X package of screw A and Y package of screw B. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ஸோ டைப் ஆஃப் ஸ்க்ரூ ஏ, ஸ்க்ரூ பி. ஸோ நம்பர் ஆஃப் பேக்கேஜ் எக்ஸ் அண்ட் ஒய்னு எடுத்திருக்கேன். ஒன்று ஆட்டோமேட்டிக் மிஷின், இன்னொன்று ஹேண்ட் ஆப்ரேட்டட் மிஷின். ஸோ ஆட்டோமேட்டிக் மிஷின் என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு 4 minutes, ஸோ 4x. அடுத்து ஹேண்ட் ஆப்ரேட்டட் மிஷினுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? 6xன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஸ்க்ரூ பி 6 minutes ஆன் ஆட்டோமேட்டிக் மிஷின் அண்ட் 3 minutes ஆன் ஹேண்ட் ஆப்ரேட்டட் மிஷின். ஓகே. ஸோ அடுத்து the manufacturer can sell package of screw A at a profit of rupees 10 and screw B at a profit of rupees 10. So screw A at profit of rupees 7, screw B at profit of rupees 10. So இது எல்லாத்தையும் முதல்ல ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி ஆட் பண்ணி x plus y, 4x plus 6y, 6x plus 3y, 7x plus 10y. ஓகே. ஸோ இது எல்லாமே எனக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் டைம் மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இது என்ன பண்ணணும்? கண்டிப்பாக மினிட்ஸில் சேஞ்ச் பண்ணணும். இங்கெல்லாம் உங்களுக்கு பாருங்கள் மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் எப்படி மினிட்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும்? 4 into 60 தான் எனக்கு மினிட்ஸ். ஸோ 240 minutesன்னு கிடைக்கும். ஸோ இந்த 240 minutesன்றது கேர்ஃபுல்லாக எழுதணும். இந்த இடத்துல 4ன்னு மேக்ஸிமம் போட்டுறக்கூடாது. ஏன்னா 4 hours மெஷின் ஏ மெஷின் பி மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்போ 4 into 60 240 minutes. ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு 240 minutes. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எல்லா சம்மும் போடுற மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் z equal to 7x plus 10y ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். Subject to constraint 4x plus 6y less than or equal to 240, 6x plus 3y less than or equal to 240. ஸோ டோட்டல் ஈக்குவேஷன் 2 ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா எனக்கு சிம்பிளிஃபிகேஷன் போடும்போது கிராஃபில் பிளாட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 2x plus 3y less than or equal to 120. ஸோ இந்த டோட்டல் ஈக்குவேஷன் 3 ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 2x plus y less than or equal to 18 வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ 2x plus 3y equal to 120. ஸோ 2x plus y equal to 80. எக்ஸோட வேல்யூ 0, இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ 0. ஸோ எக்ஸோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 3y equal to 120னா ஒய்யோட வேல்யூ 40. ஒய்யோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2x equal to 120, x equal to 16 கிடைக்கும். ஸோ 2x plus 3y less than or equal to 120னா ஸோ 0ன்னு கிடைக்கும். ஸோ ட்ரூ, ஆஃப் பிளேன் இஸ் டுவர்ட்ஸ் ஆர்ஜின். ஒரு கிராஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து 2x plus y equal to 80. ஸோ எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0. ஸோ எக்ஸோட வேல்யூ 0னா y equal to 80. ஸோ ஒய்யோட வேல்யூ 0னா 2x equal to 80னா எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிரும்? 14 கிடச்சிரும். ஸோ ரெண்டுமே புட் 0,0 இன்இக்வாலிட்டி போடும்போது 0 less than or equal to 80. ஸோ 2. ஸோ ஆஃப் பிளேன் இஸ் டுவர்ட்ஸ் ஆரிஜின். ஸோ இப்போ இந்த 4 பாயிண்ட் என்ன பண்ண போகிறேன்? கிராஃபில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே எனக்கு 0 40, இங்கே 0 18 வரதுனால ஸோ 10 20 30 40 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 10 20 40. ஸோ 0,40 இங்கே பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு 60,0 0,40 சாரி 0,40ன்றது இங்கே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு 60,0ன்றது இங்கே இருக்கும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு 0,80ன்றது இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 40,0ன்றது இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் கிராஃப் லைன் ட்ராம் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டுமே டுவர்ட்ஸ் ஆரிஜின். ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட். ஸோ இதுதான் எனக்கு கார்னர் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த பீன்ற பாயிண்ட் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறேன்? எலிமினேஷன் மெத்தடில் போட போகிறேன். நார்மலாக நீங்கள் கிராஃபில் பிளாட் பண்ணும்போது என்ன பாயிண்ட்ன்றது பியில் கரெக்டாக தெரிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எதில் போடணும்? எலிமினேஷன் மெத்தடில் ரெண்டையும் போடுறோம். ஸோ இப்படி எலிமினேஷன் மெத்தடில் ரெண்டு ஈக்குவேஷன் நான் போடும்போது ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2x plus 3y equal to 120. செகண்ட் ஈக்குவேஷன் 2x plus y equal to 180. ஸோ டேரெக்டாகவே இல்லை நான் என்ன பண்ணலாம்? 2x கேன்சல் பண்ணலாம் எக்ஸோட வேல்யூ. ஸோ 2y equal to என்ன கிடச்சிரும்? 14 கிடச்சிரும். ஸோ ஒய்யோட வேல்யூ 20. ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ 20 எடுத்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ x equal to எனக்கு என்ன கிடச்சிரும்? 13 கிடச்சிரும். ஸோ இப்போ கார்னர் பாயிண்ட்ஸ் பாருங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் என்ன கிடச்சிருக்கு? 40,0. செகண்ட் கார்னர் பாயிண்ட் 30,20. ஸோ தேர்டு கார்னர் பாயிண்ட் 0,40. ஸோ இதை நான் 3 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 3 வேல்யூஸும் எடுத்து z equal to 7x plus 10y மேக்ஸிமமில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ப்ராஃபிட்டில். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 40 சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 7 into 4 என்ன கிடச்சிரும்? 218 கிடச்சிரும். எக்ஸோட வேல்யூ 30, ஒய்யோட வேல்யூ 20 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 210 plus 200. ஸோ 410 கிடச்சிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 14 சப்ஸ்டியூட் பண்ணால் 400. ஸோ அப்போ எனக்கு எந்த இடத்துல மேக்ஸிமம் கிடைக்குது? 410. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் z is ₹410 அட் எந்த இடத்துல? B 30,20. ஸோ என்ன சொல்கிறாங்க? அப்போ கேட்டிருக்கிறது கொஷின் மெஷின் ஸ்க்ரூ ஏலையும் ஸ்க்ரூ பிலையும் மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்க்ரூ ஏல மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும்? 30. ஸ்க்ரூ பியில் மேக்ஸிமம் 20. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்? அப்போ தான் உங்களுக்கு ₹410 மேக்ஸிமம் ப்ராஃபிட். இதுதான் ஃபேக்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுன்றாங்க. ஸோ இது உங்களுக்கு 5th கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பாருங்கள். ஸோ a cottage industry manufactures pedestal lamps and wooden shades, each requiring the use of a grinding or cutting machine and a sprayer. It takes 2 hours on grinding or cutting machine and 3 hours on sprayer to manufacture a pedestal lamp. And it takes 1 hour on grinding or cutting machine and 2 hours on sprayer to manufacture a shade. On any day, the sprayer is available for at most 20 hours and the grinding or cutting machine for the most 12 hours. The profit from the sale of a lamp is ₹5 and that a shade is ₹3. Assuming that manufacturer can sell the lamps and shades that he produce, how should he schedule his daily production in order to maximize his profit? ஸோ இந்த கொஷினை லைன் பை லைன் கிளியராக நீங்கள் படிக்கணும். அதுக்காக தான் நான் திருப்பி படித்து காட்டுறேன். புக்கில் இருக்கிற கொஷினை ஏன் நான் திருப்பி படிக்கிறேன் அப்படின்னா, இதை லைன் பை லைன் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கனாவே இந்த ஈக்குவேஷன் ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் ஈஸியாக ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சம்மு ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். ஸோ அதுக்காக தான் திருப்பி லைன் பை லைன் படிக்கிறேன். இந்த முக்கியமான கீ பாயிண்ட்ஸ்லாம் அதுக்காக தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ கவனிங்க. ஸோ இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சர் ப்ரொடியூசர்ஸ் பெடஸ்டல் லேம்ப்ஸ்னு சொல்லியிருக்காங்க, உட்டன் ஷேட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ பெடஸ்டல் லேம்ப்ஸ்ன்றது எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், உட்டன் ஷேட்ஸ்ன்றது ஒய்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ப்ராடக்ட்ஸ் ஏபி, ஸோ நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய்,
ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஒன்று கிரைண்டிங் ஆர் கட்டிங் மெஷின், இன்னொன்று ஸ்ப்ரேயர். ஸோ டைம் ஆன் கிரைண்டிங், டைம் ஆன் ஸ்ப்ரேயர். ஸோ ஃபஸ்ட்டு கிரைண்டிங் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2 hours ஆன் ஏ பெடஸ்டல். ஸோ 2x. அடுத்து ஸ்ப்ரேயிங்க்கு வந்து 3x. ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அது பின்னாடி இருக்குது லாஸ்ட்டில். அடுத்து 1 hours ஆன் கிரைண்டிங் அண்ட் 2 hours ஆன் ஸ்ப்ரேயர். ஸோ 1 hours ஆன் கிரைண்டிங் 1y, ஸோ 2 hours ஆன் ஸ்ப்ரேயர். ஸோ to shade. ஸோ ஸ்ப்ரேயர் இஸ் அவைலபிள் அட்மோஸ்ட் 20 hours. ஸோ மேக்ஸிமம் ஸ்ப்ரேயரோட மேக்ஸிமம் டைமிங் என்னது 20 hours. சரிங்களா. அடுத்து அண்ட் கிரைண்டிங் ஆர் கட்டிங் மிஷின் ஃபார் த மோஸ்ட் 12 hours. ஸோ மேக்ஸிமம் கிரைண்டிங்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 hours. ஸோ த ப்ராஃபிட் ஃப்ரம் த சேல் ஆஃப் எ லேம்ப் இஸ் ₹5. ஸோ இதுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5. அண்ட் ஷேடுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க, ப்ராஃபிட் 3. ஸோ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஸோ இது ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே தான் எடுத்து இந்த 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இது கிளியராக படிச்சிங்கன்னா இது ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா. இப்போ அவைலபிலிட்டி 12 and 20. ஸோ இப்போ டு மேக்ஸிமைஸ் என்ன பண்ணணும், z equal to 5x plus 3y. So subject to constraint 2x plus y less than or equal to 12. So 3x plus 2y less than or equal to 20. So அப்போ எனக்கு x ஓட வேல்யூ greater than 0 and y ஓட வேல்யூ greater than or equal to 0. ஸோ இது எல்லாமே எடுத்து இப்போ 2 ஈக்குவேஷனையும் பாயிண்ட்ஸ் பிளாட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 2x plus y equal to 12 ஒன்று. ஸோ 3x plus 2y equal to 21. ஸோ இப்போ x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 0ன்னு எடுக்கிறேன். ஸோ x ஓட வேல்யூ 0 எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும், y equal to 12ன்னு கிடச்சிடும். ஒய்யோட வேல்யூ 0 எடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ இந்த இடத்துல நான் 0 எடுக்கிறேன், 2x equal to 12 வரும். ஸோ x equal to 6ன்னு கிடச்சிடும். ஓகே. ஸோ 0,0 இன்இக்வாலிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கேயும் 0 ஆகிடும், இங்கேயும் 0 ஆகிடும். ஸோ 0 less than or equal to 12 தான். ஸோ ட்ரூ. ஸோ அப்போ என்ன வந்துடும், ஹாஃப் பிளேன் இஸ் டுவர்ட்ஸ் த ஆரிஜின். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிடச்சிச்சு. ஸோ அடுத்து பாருங்கள் கிராஃப். ஸோ ட்ரா த கிராஃப் ஆஃப் 3x plus 2y equal to 20. ஸோ 0 இங்கே 0. ஸோ x equal to 0 போட்டோன்னா 2y equal to 20, ஒய்யோட வேல்யூ 10. y equal to 0ன்னு போட்டோன்னா 3x equal to 20ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ x equal to எனக்கு என்ன வந்துடும், 6.6 வரும். சேம் 0,0 இன்இக்வாலிட்டி போட்டு ஸோ ட்ரூன்னு வருது, ஆஃப் பிளேன் டுவர்ட்ஸ் ஆரிஜின். ஸோ இது எல்லா ரெண்டுத்துக்குமே கிராஃப் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 0,12, அடுத்து 6,0. ஸோ பாயிண்ட் இங்கே வரும். அடுத்து 0,10, அடுத்து 6.6,0. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கு இப்படி லைன் வருது. ஸோ எனக்கு ரெண்டுமே டுவர்ட்ஸ் ஆரிஜின். ஸோ பாயிண்ட்ஸ் இங்கே வரும். ஸோ கிராஃப் ஷேடட் ரீஜன், ஃபீஸபிள் ரீஜன் இங்கே வரும். ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறேன், எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே ஒய்ன்னு இருக்குது, இங்கே 2yன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒய்ன்னு இருக்குது, இங்கே 2yன்னு இருக்குது. ஸோ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஸோ ஒய்யோட வேல்யூ கேன்சல் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி ஸோ அகெயின் 2x plus y equal to 12 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிது. ஸோ அப்போ ஃபீஸபிள் ரீஜனோட இந்த பாயிண்ட்ஸ் என்னது, எனக்கு இந்த இடத்துல 4,4. ஸோ இந்த பாயிண்ட் தான் 4,4. ஸோ அப்போ எனக்கு என்னென்ன கார்னர் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட் தான் பக்கத்தில் இருக்க ரெண்டுமே 6,0 இருக்குது, இங்கே 6.6,0 இருக்குது. ஆனால் எனக்கு ஃபீஸபிள் ரீஜன் வர பாயிண்ட் எந்த பாயிண்ட் தான், இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் கிடையாது, 6.6 கிடையாது, 6 தான். ஸோ அப்போ 6,0 ஒரு பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு 4,4 ஒரு பாயிண்ட்டு, அடுத்து 0,10 ஒரு பாயிண்ட். இதை மூணுமே நான் இப்போ இங்கே Z வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ அப்போ 5 × 6 எனக்கு 13 வந்துடும். ஸோ அடுத்து 4,4, 5 4s are 20, 3 4s are 12. ஸோ 20 + 12 32, 0 போய்டும். ஸோ 3 × 10 13 கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு எங்கே மேக்ஸிமம் கிடைக்குது, 32 தான் மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் Z is ₹32 at B 4,4. ஸோ மேனுஃபேக்சர் ஷுட் ப்ரொடியூஸ் எவ்வளோ பெடஸ்டல் லேம்ப் ப்ரொடியூஸ் பண்ணும், 4 பெடஸ்டல் லேம்பும் 4 வுட்டன் லேம்ப்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணும். எதுக்காக, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா. அடுத்து 7th கொஷின் பாருங்கள். ஸோ a company manufactures 2 types of novelty souvenirs made of plywood souvenir of type A, requires 5 minutes for cutting and 10 minutes for assembling. சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறாங்க, எக்ஸ் சோவனிட்ஸ் ஆஃப் டைப் ஏ அண்ட் ஒய் சோவனிட்ஸ் ஆஃப் டைப் பின்னு எடுத்துக்கிறோம். சோவனிட்ஸ் ஆஃப் டைப் ஏ, அடுத்து சோவனிட்ஸ் ஆஃப் டைப் பி, 2 இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன சொல்கிறாங்க, கட்டிங்க்கும் அசம்பிளிங்க்கும் சொல்கிறாங்க. ஸோ 5 minutes ஃபார் கட்டிங் அண்ட் 10 minutes ஃபார் அசம்பிளிங். நெக்ஸ்ட்டு 8 minutes require 8 minutes each ஃபார் அசம்பிளிங். ஓகே. ஸோ ரெண்டுத்துக்குமே கட்டிங் அண்ட் அசம்பிளிங் ரெண்டுத்துக்கும் சேர்த்தே உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, 8 minutesன்னு சொல்கிறாங்க. ஸோ there are 3 hours 20 minutes அவைலபிள். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு டைம் எவ்வளோங்க இருக்குது, கட்டிங்க்கு 3 hours 20 minutesன்றாங்க, அசம்பிளிங்க்கு
4 hours இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து ₹5 for type A, ₹6 for type B. So how many souvenirs of each type should make the company manufacture in order to maximize its profit? Okay, so X souvenirs of type A and Y souvenirs of type B. So type A, type B. So number என்ன எடுத்துக்கிறோம், X and Y எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கட்டிங்க்கு தனியாகவும் நெக்ஸ்ட்டு அசம்பிளிங் தனியாகவும் பிரிச்சுக்கிறேன் மினிட்ஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, 5 minutes, ஸோ 5x. ஸோ அசம்பிளிங்க்கு 10x. அதுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு souvenirs of type B 8 minutes கட்டிங். ஓகே, அசம்பிளிங்க்கு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, போத் 8 minutes சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 3 hours 20 minutes ஃபார் கட்டிங் அப்படின்ட்டாங்க. ஸோ 3 hours 20 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ 3 hours அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ ஹவர்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு 3 × 60 + 20 எழுதிக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே எனக்கு எப்படி தான் இருக்குது, மினிட்ஸில் இருக்குது. ஸோ 3 × 60 180 + 20 200 minutes. ஸோ நெக்ஸ்ட் இங்கே 4 ஹவர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுனால 4 × 60 = 240. ஸோ இப்போ இது எல்லாமே ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ 5x + 8y <= 200. மேக்ஸிமம் 200 தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 10x + 8y <= 240. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 5x + 8y = 200. ஸோ எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0. ஸோ இப்போ இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 8y = 200, y = 25 கிடச்சிடும். ஒய்யோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 5x = 200, x = என்ன கிடச்சிடும், 14 கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு 10x + 8y <= 240. ஸோ இந்த ஈக்குவேஷன் எனக்கு டோட்டலாக 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதை டிவைட் பண்ணிவிட்டு போடுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோன்னா எனக்கு 5x + 4y = 120 கிடச்சிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0. ஓகே, ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நான் 0ன்னு எடுக்கிறேன் அப்படின்னா 4y = 120, ஸோ y = 13 கிடைக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ 0ன்னு எடுக்கிறேன்னா 5x = 120னா x = 24 கிடைக்கும். ஸோ புட் 0, 0 இன்இக்வாலிட்டி ரெண்டு ஈக்குவேஷன்லையும் போடுறேன். ஸோ 0 <= 200, 0 <= 120. ஸோ ரெண்டுமே டுவர்ட்ஸ் ஆரிஜின். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃப் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள், 0, 25, 40, 0. ஸோ இங்கே 0, 25, ஸோ நெக்ஸ்ட்டு 40, 0. ஸோ இந்த லைன். ஸோ நெக்ஸ்ட்டு 0, 30, 24, 0. ஸோ 0, 30. ஸோ கிராஃப் பாருங்கள். ஸோ 0, 30 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 24, 0 இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுமே டுவர்ட்ஸ் ஆரிஜின்றாங்க. ஸோ கிராஃப் லைன் பண்ணுறேன், டுவர்ட்ஸ் ஆரிஜின். ஸோ அப்போ இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் B கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு எலிமினேஷன் மெத்தடில் போட்டு ஸோ எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாயிண்ட் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 8, 20. சரிங்களா. இப்போ கார்னர் பாயிண்ட்ஸ் என்னென்னது, 24, 0, 8, 20. ஸோ நெக்ஸ்ட்டு 0, 25. ஸோ z = 5x + 6y தான் மேக்ஸிமம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல 24 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 120, 8 எக்ஸோட வேல்யூ 8, ஒய்யோட வேல்யூ 20 சப்ஸ்டியூட் பண்ணால் 160. ஸோ ஒய்யோட வேல்யூ 25 சப்ஸ்டியூட் பண்ணால் 150. ஸோ எனக்கு எங்கே மேக்ஸிமம் கிடைக்குதுன்னு பாருங்கள், 160. ஸோ இதில் தான் மேக்ஸிமம் கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் z இஸ் 160 அட் எந்த பாயிண்டில், 8, 20ன்ற பாயிண்டில். ஸோ அப்போது 8 souvenirs of type A and 20 souvenirs of type B was produced. எதுக்காக, டு கெட் த மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆஃப் ₹160 கிடைக்கிறதுக்காக. ஸோ 8 souvenirs ஏவும் 20 souvenirs type Bயும் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 8th கொஷின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, a machine plans to sell 2 types of personal computers, a desktop model and a portable model, that he will cost ₹25,000 and ₹40,000 respectively. He estimates that total monthly demand of computers will not exceed 250 units. Determine the number of units of each type of computers which the merchant should stock to get maximum profit if he does not want to invest more than எவ்வளோ சொல்கிறாங்க, 70 lakh. And if his profit on the desktop model is ₹4,500 and portable model is எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாக இப்போ எழுதிக்கோங்க. Merchant stocks XB desktop computer and YB portable computer. ஸோ என்னென்ன இருக்குது, டெஸ்க்டாப் அண்ட் போர்ட்டபிள். ஸோ நம்பர் X and Y. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறாங்க பாருங்கள், டெஸ்க்டாப்புக்கு 25,000 X. நெக்ஸ்ட்டு போர்ட்டபிளுக்கு 40,000 Y. ஸோ இது போர்ட்டபிள், இது வந்து போர்ட்டபிள். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, 4,500.
ஸோ போர்ட்டபுளுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க, இது டெஸ்க்டாப்புக்கு. போர்ட்டபுளுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க, 5000 ஒய். ஸோ இப்போ காஸ்ட் பெர் கம்ப்யூட்டர் எவ்வளோ சொல்கிறாங்க உங்களுக்கு, ₹25,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 40,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் இங்கே தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு Z = 4500X + 5000 ஒய்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரெயின் he estimates the total monthly demand of computer will not exceed 250 units. ஸோ ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ சொல்லணுன்றாங்க, மேக்ஸிமம் 250 யூனிட்ஸை கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ X + Y <= 250. டெஸ்க்டாப் போர்ட்டபிள் ரெண்டும் சேர்த்து <= 250. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன், ஸோ 25,000X + 40,000 ஒய் <= 70 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ 70 lakhs தான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இதை டோட்டலாக நம்ம எதில் டிவைட் பண்ணலாம், 5,000 டிவைட் பண்ணிடலாம். ஸோ அப்போ 5X + 8Y <= 1400 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து X + Y = 250, இன்னொன்று 5X + 8Y = 1400. ஸோ இங்கே 0 0, எக்ஸோட வேல்யூ 0 போட்டால் Y = 250, ஒய்யோட வேல்யூ 0 போட்டால் X = 215 கிடைக்கும். ஸோ அப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 <= 250. ஸோ ஆஃப் பிளேன் இஸ் டுவர்ட்ஸ் ஆரிஜின். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 5X + 8Y + 1800 போடும்போது எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0. ஸோ எக்ஸோட வேல்யூ 0ன்னு போடும்போது 8Y = 1400 போட்டோம்னா Y = 175 கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ 0ன்னு போடும்போது X = 218 கிடைக்கும். ஸோ ரெண்டுமே எனக்கு 0 <= 1400. ஸோ ஆஃப் பிளேன் இஸ் டுவர்ட்ஸ் ஆரிஜின். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கிராஃப் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 0, 250 50ஸில் எடுத்துக்கலாம், ஏன்னா எனக்கு 250 400 வருது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 0, 250. ஸோ இங்கே வரும் கிராஃப். ஸோ இதை கிராஃப் ஷீட்டில் போடுங்க. கிராஃப் ஷீட்டில் போட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆன்சர் அக்யூரேட்டாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு 250, 0. ஸோ 250, 0 இங்கே, சரி இங்கே. ஓகே, ஸோ அப்போ எந்த லைன் அப்படின்னா, சரி இந்த லைன் உங்களுக்கு வரும். ஓகே, நான் இங்கே ஏற்கனவே போட்டுருங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த லைன். ஸோ நெக்ஸ்ட்டு 0, 175 இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 280, 0ன்றது உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ ரெண்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ டுவர்ட்ஸ் ஆரிஜின். ஸோ இதுதான் ஃபீஸபிள் ரீஜன். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எலிமினேஷன் போட்டோம்னா Y = 50, X = 200 கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு கார்னர் பாயிண்ட் என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு பாயிண்ட் கார்னர் பாயிண்ட் 250, 0. நெக்ஸ்ட்டு 200, 250. ஸோ X 200, Y 50. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 0, 175. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது, ஸோ இங்கே எனக்கு 100,000 11,25,000 கிடைக்குது. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 11,50,000. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8,75,000 கிடைக்குது. ஸோ இப்போ எனக்கு மேக்ஸிமம் கிடைக்கிறது இந்த இடத்துல தான். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் Z இஸ் 11,50,000 at point B 200, 50. ஸோ மெர்ச்சன்ட் ஸ்டாக் 200 டெஸ்க்டாப் மாடல். ஸோ அடுத்து 50 போர்ட்டபிள் மாடல். ஸோ எதுக்காக, டு கெட் ஏ மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆஃப் 11,50,000. ஓகே, தேங்க்யூ.